வானோ புனல்பார் கடல்மார் உதமோ ஞானோதயமோ நவினான் மறையோ யானோ மனமோ இணையாண்ட இடம் தானோ பொருளா வதுஷன் முகனேன்னு பாடியிருக்கார் கந்தர் அனுபூதியில். அப்படிப்பட்ட அந்த கந்த பெருமானுடைய கந்த புராணத்தை நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இப்போ நம்ம கடவுள் வாழ்த்தை பார்க்கலாம். பிறப்பதும் விறப்பதும் பெயரும் செய்கையும் மறப்பதும் நினைப்பதும் வடிவும் யாவையும் துறப்பதும் இன்மையும் பிரிவும் சூழ்களா சிறப்புளை அரணடி சென்னி சேர்த்துவான்னு சொல்கிறார். அடுத்து விநாயகர் பேரில் அவர் பாடினது மண்ணுலகத்தினர் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதின் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவோம். அடுத்து முருகவேள்னு ஆரம்பித்து பாடல் பாட ஆரம்பிக்கிறார். இருபரங்குறைத்திடும் எக்க வேலுடை பொறுபரங்குணர்வர புதல்வி தன்மிசை விருபரங் கமரிடை விளங்க காட்டிய திருப்பரங்குன்றவர் சேயை போற்றுவோம். சூரலை வாயிடை தொலைத்து மார்புகீன் டீரலை வாயிடும் எக்க மேந்தியே வேரலை வாய்தரு வெள்ளி வெற்பொறி இச்சீரலை வாய்வரு சேயை போற்றுவோம். காவினன் குடிலரு காமர் பொன்னகர் மேவினன் குடிவர விழிய சூர்முதல் பூவினன் குடிலயம் பொருட்டு மாலுற ஆவினன் குடிவரும் அமலர் போற்றுவோம். நீரகக்கேதனை நினையும் அன்பினோர் பேரகத் தலமரும் பிறவி நீத்திடும் தாரகத்துருவா உருவமாம் தலைமை மெய்திய ஏரகத் தருமுகன் அடிகள் ஏத்துவோம். ஒன்று தொரடலை ஊருவியாவிமை துன்று தொரடலை தொடங்கி ஐவகை மன்று தொரடிய வள்ளல் காமுற குன்று தொரடிய குமரர் போற்றுவோம். எழுமுதிரை புனை திரைவின் முன்புதன் கிழமுதிர் இளநலங் கிடைப்ப உண்ணவன் மழமுதிர் களிரென வருதல் வேண்டிய பழமுதிர் சோலையம் பகர்வம் போற்றுவோம். ஈறுசேர் பொழுதினும் இறுதி இன்றியே மாறிலா திருந்திடும் வயங்கொள் காஞ்சியர் கூறுசீர் புனை தரும் குமர கோட்டம்பாள் ஆறுமா முகப்பிரான் அடிகள் போற்றுவோம். அடுத்து சிவசக்தி மேலே பாடியிருக்கார் ஒரு பாடல். செறி தரும் உயிர் தோறும் திகழ்ந்து மன்னிய மறுவரு மரணிடை மரபின் மேவியே அறுவகை நெறிகளும் பிறவி மாக்கிய இறைவி தன் மலரடி இறைஞ்சி ஏத்துவோம். அப்புறம் நந்தி தேவர் மேலே பாடியிருக்கார். ஐயரு புரணா நூலமர் கோதியும் செய்ய பண் மறைகளும் தெரிந்து மாயையன் மெய்யரு சூழ் புகழ் வியாத நீட்டிய கையடு நந்தி தன் கழல்கள் போற்றுவோம். அடுத்து சரஸ்வதி பேரில் தாவரும் உலகெல்லாம் தந்த நான்முக தேவு தன் துணைவியாய் செறிந்த பல்லுயிர் நாவு தொறிந்திருந்திடு நலங்கொள் வாணிதன் பூவடி முடிமிசை புனைந்து போற்றுவோங்கிறார். அதில் நூல் பாடுறவர் முதல்ல ஆற்றுப்படலம் பாடுறது தான் முறை. ஏன்னா எந்த நதியினால் ஒரு நாடு வளம் பெறுறதோ அந்த நதியை சிறப்பித்து பாடுவாள். ராமாயணத்தில் சரையு நதி பாடப்பட்டிருக்கு. பாரதத்தில் கங்கை நதிக்கு அந்த மாதிரி பாடல் இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் வைகை நதிக்கு பாடல் இருக்குது. பெரிய புராணத்தில் காவிரியை ஏற்றி பாடப்பட்டிருக்கு. ஆற்றுப்படத்தில் அது சிறப்பாக வருது. கந்த புராண ஆசிரியனான கச்சியப்பர் வரலாற்றை சிறப்பித்து ஆற்றுப்படலம் பாடுறார். கதாநாயகன் வாழ்ந்த ஸ்கந்தகிரியில் உள்ள தீர்த்தத்தை பாடாமல் கதாசிரியர் வாழ்ந்த காஞ்சியின் தீர்த்தத்தை ஏன் பாடினார்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா எங்கும் வாழற கதாநாயகன், அதாவது முருகப்பெருமான் தம்முடைய நிச்சயமாக வாழறார்ன்ற அனுபவத்தினால தான் அப்படி பாடியிருப்பாரோன்னு சொல்ல தோன்றது. பாலாறு நீர் வறண்ட ஆறு ஆயிற்றே அதனை எப்படி சிறப்பித்து பாடுறாருன்னு இப்போ நம்ம பார்க்கணும். குழந்தைக்கு பசி வரைச்சே அது தாயை போய் வருடி அது பால் சுரக்க வைக்கும். குழந்தை பசி ஆறினோன்னே பால் மறந்துடும், அதுவும் மறைஞ்சு நின்றுடும். அப்போ வேண்டிய பொழுது சுரக்கணும், வேண்டாத போது சுரக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் எப்பயும் பால் கசிஞ்சதுன்னா அதுவே பிணி இல்லையா? குழந்தைக்கு பசி வரும்போது தாய்க்கு பால் சுரக்கிறது போல் வேண்டிய போது விவசாயிகள் வருடினா பாலாறு நீராக சுரக்கிறது, மற்ற நேரங்களில் கறந்து விடுறது. இது மற்ற நதிகளுக்கு இல்லாமல் பாலாற்றுக்கே உரிய பெருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.